அப்புறம் இந்த கேம்பஸ் அட்மாஸ்பியர் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா அந்த கேம்பஸில்? கண்டிப்பாக கேம்பஸ் சூஸ் பண்ணது என்னோட கட் ஆஃப்க்கு வந்து மெயின் கேம்பஸ் கிடைக்கல. சரி நெக்ஸ்ட் பெஸ்ட்டாக எது இருக்குன்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் கேம்பஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ வந்து நான் இங்கே ஓகே, நாம் இப்போ இந்த கேம்பஸோடைய டெரஸில் நிற்கிறோம். ஸோ இந்த கேம்பஸ் மலை அடிவாரத்தில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா மலை அடிவாரத்துலேயே ஃபுல் க்ளீனரி, இங்கே நாய்ஸ் இப்படி எதையுமே பார்க்க முடியல. பீஸ்ஃபுல்லான ஒரு கேம்பஸை நாம் இப்போ பார்க்குறது நான் முதல்வன் ஸ்கீமில் வரக்கூடிய ஸ்கில் அண்ட் பிளேஸ்மெண்ட் சென்டர் தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சுமன் எம்பி யூடியூப் சேனல். எஸ், நீங்கள் எக்ஸைட்டடாக எதிர்பார்த்துருந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். எப்படி ரீச் பண்ணலாம்னா, கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து எக்ஸாக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் அங்கேருந்து பஸ்ஸில் மருதமலை ரோடு, மருதமலை எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா க்ளோஸ் டு பாரதியார் யூனிவர்சிட்டி கிட்ட தான் இந்த கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கு. டைசல் பயோ பார்க் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே 800க்கும் மேற்பட்ட பீப்புள் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே ஐடிஇஎஸ் அண்ட் பயோ பார்க்கு அண்ட் ஐடிஎஸ் கம்பெனி, டெக் கம்பெனிஸும் இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் 4 கேம்பஸ் இருக்குது. அந்த 4 கேம்பஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக சூஸ் பண்ணக்கூடியது தான் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அண்ட் அதுக்கப்புறமா திருச்சி அண்ட் மதுரை, திருநெல்வேலி அர்பன் சிட்டி கேம்பஸை பொறுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த காலேஜுடைய மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த கேம்பஸ் உள்ளேயே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட் ஹாஸ்டல், இண்டோர் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான கிரவுண்ட் எல்லாமே இந்த கேம்பஸ் உள்ளே இருக்குது. கேம்பஸ் ஃபுல்லாக நம்ம விசிட் பண்ண போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டையும் மீட் பண்ணி பேசலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது ஒரு 150 அப்ராக்சிமேட்டாக 150 ஏக்கர் இருக்கக்கூடிய க்ரீன் கேம்பஸ். மருதமலை அடிவாரத்துலேயே இந்த கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கு. மலை அடிவாரத்துலேயே ஃபுல் க்ளீனரி, இங்கே நாய்ஸ் இப்படி எதையுமே பார்க்க முடியல. பீஸ்ஃபுல்லான ஒரு கேம்பஸாக இருக்குது. கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது அந்த எண்டில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் அந்த வீடியோட எண்டில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓரளவு விசிட் பண்ணிவிட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அஃபோர்டபுள், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே அஃபோர்டபுள். ஓரளவு விசிட் பண்ணிவிட்டு இந்த வருஷம் ரியல் டேட்டா என்னங்கிறத கேதர் பண்ணிவிட்டு இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதுக்காக ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இதோட அங்கமாக விளங்கக்கூடிய 4 கேம்பஸில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கோயம்புத்தூர் அண்ட் செகண்ட் திருச்சி அண்ட் தேர்ட் மதுரை அண்ட் 4th திருநெல்வேலி. இது வந்து ரேங்கிங் வைஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் படி, அஃபிஷியல் டேட்டா கிடையாது. இதுதான் ரேங்க் அப்படிங்கிறது. அந்த ப்ரிஃபரன்ஸ் படி தான் இந்த 4 கேம்பஸுமே. அண்ணா யூனிவர்சிட்டி அங்கமாக விளங்கக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷன் கேம்பஸை ஃபுல்லாக விசிட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸோடைய சிஎன்சி லேப், சிஎன்சி மிஷின் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருந்து ஸ்டடி டேபிள் யூஸ் பண்ணுற மாதிரியான செட்டப்லேயுமே இருக்குது. ட்ரிபிள் இ லேப். இந்த காலேஜுடைய கிரிக்கெட் கிரவுண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆப்போசிட்டில் ஃபுட்பால் அண்ட் பேஸ்கெட் பாலுக்கான இண்டோர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபுல் நேச்சுரல் க்ரீன் அட்மாஸ்பியரில் இருக்க மாதிரியான ஒரு ஜிம் இங்கே பார்க்க முடியுது. செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது. பாய்ஸ்க்கு 2 ஹாஸ்டல் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஒரு ஹாஸ்டலுமே இங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பாய்ஸ் ஹாஸ்டலுடைய ஃப்ரண்ட் சைடு. ஸோ உள்ள அலோடில் உள்ளே எப்படி இருக்குங்க அதனால் காட்ட முடியல. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பில்டிங் எல்லாமே நியூ பில்டிங் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். இந்த கேம்பஸுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நாம் நிற்கிறது செகண்ட் என்ட்ரன்ஸ். இந்த பக்கமாக கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து வந்தால் துடியலூர்லேருந்து வரவங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் பக்கமாக இருக்கும். இதில் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி இந்த பக்கமாக போகிற மாதிரி இருக்குது. ஹாஸ்டல் பில்டிங்ஸ் ஓவரில் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண டிராயிங்ஸை பார்க்க முடியுது. ஹாஸ்டலுக்கு எல்லாமே நில வகைகளோட பேரை வச்சுருக்காங்க. மருதம், குறிஞ்சி, முல்லை அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ நிற்கிறது குறிஞ்சி அப்படிங்கக்கூடிய பாய்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி நிற்கிறோம். முல்லை ஹாஸ்டல் அப்படிங்கிறது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க. படுத்திடலாமா? உங்கள் பேர் அண்ட் எங்கேருந்து வரீங்க அண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? நான் சச்சின், நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். கிருஷ்ணகிரி. நான் தேர்ட் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறேன். நான் ஜெயராகுல், நான் தருமபுரியிலேருந்து தேர்ட் இயர் மெக்கானிக்கல். சூர்யா, காரைக்குடிலேருந்து வரேன், மெக்கானிக்கல் தேர்ட் இயர். இயர்ஸ் இந்த கேம்பஸில் இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கேம்பஸ் லைஃப் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க ஜாலியாக இருக்குது, நல்லா படிக்கும். நல்ல கேம்பஸ், நல்லா படிக்கலாம். படிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ஓகே, அகாடமிக்காக எப்படி இருக்கு? அண்ட் டீச்சிங் அண்ட் ஃபேக்கல்ட்டிலாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். டீச்சிங் மெத்தட் ஓகே, எல்லாம் நல்லபடியாக சொல்லிடுவாங்க. ஃபேக்கல்ட்டிலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி, நல்லாயிருக்கும். ஓகே, மெக்கானிக்கல் அப்படி தானே? ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லேப் ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, சீன்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹாஸ்டல் ஃபுட், மெஸ் ஃபுட் எப்படி மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை ஓகே நல்லாவே இருக்கா? ஓகே, நம்ம மற்ற ஹாஸ்டல் கம்பேர் பண்ணுறது ஆமாம், நல்லா இருக்குது. மற்ற ஹாஸ்டல் கம்பேர் பண்ணுறது நல்லா இருக்குது. 90% நல்லா தான் இருக்குது. ஓகே, மெஸ் ஃபீஸ் என்னன்னு சொல்லலாமா? மெஸ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ்
ஒய்னா 3000 அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மந்த்லி 3000. எஸ் கரெக்ட்? எஸ். ஓகே, என்னென்ன ஃபுட் வெரைட்டி? ஒரு நாளைக்கு ஒரு இட்லி தோசை அந்த மாதிரி நிறைய வெரைட்டி. நான்வெஜ் வந்து சண்டே பிரியாணி போடுவாங்க. ஓகே. 2 days எக் இருக்கு வீக்ல. எக் இருக்கு. ஓகே, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் என்ன அப்படிங்கிறது தெரியுமா? உங்கள் சீனியர் 6 lakh LPA நினைக்கிறேன். 6 LPA. நம்பர் 6. சேம். மெக்கானிக்கல் எந்த மாதிரி கம்பெனி வராங்க? ரெக்ரூட்டர்ஸ் கோர் கம்பெனி இந்த கம்பெனி வர்றாங்க. கோர் வராங்க. கோர் வராங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று 27 எல்லாருக்குமே டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். ஸோ உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஸோ டிஎன்ஏ காலேஜ் ப்ரிடிக்டர் இந்த அப்ளிகேஷன் இருக்குது 2025. இதில் உங்களுடைய ரேங்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க்குக்கு எந்த காலேஜ் என்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அண்ட் கூடவே பக்கத்துலேயே மெஸ் ஃபெசிலிட்டிஸ், மெஸ் பக்கத்துலேயே லொக்கேட்டாக இருக்குது. இந்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே பெருசாக இங்கே பார்க்க முடியல. இது நான் முதல்வன் ஸ்கீமில் வரக்கூடிய ஸ்கில் அண்ட் பிளேஸ்மெண்ட் சென்டர் தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் பிளேஸ்மெண்ட் சென்டர். கேம்பஸோடைய டெரஸில் நிற்கிறோம். ஸோ இந்த கேம்பஸ் மலை அடிவாரத்தில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா மலை எல்லாமே நல்லா தெரியுது. மருதமலையை பார்க்க முடியுது. அண்ட் இந்த பக்கமாக டைசல் பார்க்கு கிட்டேயே இருக்குது, இந்த கேம்பஸுக்கு கிட்டேயே. ஸோ இதுதாங்க இந்த கோயம்புத்தூரோட அன்பிரடிக்டபிள் கிளைமேட் அப்படிங்கிறது. 10 minutes மழை பெய்யுது, அப்புறம் ஒரு 1/2 hour 1 hour வந்து கிளைமேட் ரொம்ப ஸ்டார்டானா அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. மழை இல்லாமல் காற்றா. ஸோ ஒரு ஜில்லுனான ஒரு சூப்பரான கிளைமேட்டு இங்கே எப்போவுமே பார்க்க முடியாது. க்ரீனரி அண்ட் பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரில் ஒரு 4 years காலேஜ் டிகிரி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேம்பஸ் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கேம்பஸை சுற்றி 3 பக்கம் மலைகளும் அண்ட் ஒரு பக்கம் அதிகமான மரங்களையும் பார்க்க முடியுது. இது இருக்கிற மரங்களில் ஓரளவு ஒரு 17,000க்கும் மேற்பட்ட மரங்கள் இந்த கேம்பஸில் இருந்து கலாம் வனம் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக 17,000க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு வளர்த்துருக்காங்க. ஸோ நாம் இப்போ பார்க்குறது தான் கிளாஸ் ரூம். இது இந்த கேம்பஸோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் அண்ட் ஏஐடிஎஸ்க்கும் இருக்கக்கூடிய லேப். மொத்தம் 3 லேப் இருக்குது. நாம் இப்போ நம்பர் 1 லேபில் இருக்கோம். ஸோ இங்கே 60+ சிஸ்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நினைக்கிறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் லேப் அண்ட் இங்கே ஓவராலாக 60+ சிஸ்டம் இங்கே இருக்குது. அதில் என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே அண்டர் கிராஜுவேஷனில் பிஇ அண்ட் பிடெக் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபைனலாக 2024 நியூவாக லான்ச் பண்ண பிஇ எலக்ட்ரானிக்ஸ் VLSI டிசைன். ஸோ இது 2024 லாஸ்ட் இயர் தான் இது லான்ச் பண்ண கோர்ஸ். அண்ட் MBA ஃபெசிலிட்டேஷன் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் இந்த கோர்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. MBA டான்செட் மூலமாக இங்கே அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. 60 சீட் இருக்குது MBAக்கு. உங்கள் பேர் இந்த கேம்பஸில் நீங்கள் எந்த இயர் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? நான் வந்து ராஜஹன்ஷிகா. நான் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் வந்து படிக்கிறேன். ஸோ ஓரளவு 4 years இந்த கேம்பஸில் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே கேம்பஸ் லைஃப் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து இந்த கேம்பஸில் தான் நான் வந்து மெமரபிளான மெமரிஸ் எல்லாம் வந்து இது பண்ணியிருக்கேன். மெத்தட் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். சப்போர்ட்டிவாக இருக்காங்களா? எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜாக தான் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இது ஈஸியாகவே இதாக இருக்கும். ஓகே, கிளாஸ் நல்லா எடுப்பாங்களா இல்லை யூடியூப் தான் உங்களுடைய டீச்சரா? நாங்கள் கிளாஸ் நோட்ஸ் வச்சு தான் படிப்போம். யூடியூப் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ்னால் மட்டும்தான் ஸோ கேட்போம். இது நான் அட்டானமஸ் கேம்பஸ். சிலபஸ் அண்ட் கரிக்குலம் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியை தழுவி இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹார்டாக இருக்கா சிலபஸ் அண்ட் கரிக்குலம்ஸ் எல்லாமே? ஸ்டார்டிங்லேருந்து ஒரே மாதிரி படிச்சங்காட்டி ஈஸியாக தான் இருக்கும். மேபி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்தால் வேணால் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே படிச்சங்காட்டி ஓகே, ஈஸியாக. ட்ரிபிள் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் என்னன்னு சொல்லுங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில். 12 lakhs per annum. ஓகே, ஸோ என்ன மாதிரி கம்பெனிஸ் வராங்க ட்ரிபிள்க்கு? மோஸ்ட்டாக வந்து ஐடி கம்பெனிஸ் தான் வராங்க. கோர் கம்பெனிஸ் ஒரு ஹை பேக்கேஜில் தான் வராங்க. கோர் கம்பெனிஸ் போடுவாங்க, கோரில் போடுவாங்க. நான் ஹையர் ஸ்டடீஸ் போடுறேன். ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் பொள்ளாச்சி. ஓகே, ஒரு இந்த கேம்பஸ் அட்மாஸ்பியர் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா அந்த கேம்பஸில்? கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஓகே, என்ன மிஸ் பண்ணுறீங்க 4 years இந்த கேம்பஸில் இருந்திருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸை தான் மிஸ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறீங்க. ஏதாவது இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுறீங்கன்னா எனிதிங்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, ஹாய் சிஸ்டர், உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என் பேர் கீர்த்தனா. நான் வந்து கடலூர்லேருந்து வரேன். ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். ஓகே, எதனால் பர்டிகுலர் இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணீங்க? கேம்பஸ் சூஸ் பண்ணது என்னோட கட் ஆஃப்க்கு வந்து மெயின் கேம்பஸ் கிடைக்கல. சரி, நெக்ஸ்ட் பெஸ்ட்டாக எது இருக்குன்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் கேம்பஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ வந்து நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, ஸோ என்ன கட் ஆஃப் சீட் எடுத்தீங்க? 193.5. கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்கள் சீனியர் பேக்கேஜ் தெரியுமா? ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது தெரிஞ்சா சொல்லுங்கள். அந்த அளவுக்கு எதுவும் ஐடியாவில் அவ்வளோவா. ஓகே, ஸோ இது சூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ரைட் டிசிஷனாக ஃபீல் பண்ணுறீங்களா?
எல்லா ஸ்டாஃப்ஸுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, எது கேட்டாலும் சொல்லி தராங்க திருப்பி திருப்பி. சிஎஸ்சி மற்ற டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்சி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா இருக்காங்க, நல்ல எஜுகேஷனும் இருக்குது. ஓகே. ஓகே, ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கேம்பஸ் சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க, அதே நேரத்தில் படிக்கிற நேரத்துலேயும் படிப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்கள கரெக்டாக இருப்பாங்க. ஓகே. ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் மெஸ் இதெல்லாம் ஓகே தானா? மேனேஜபிளா? அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது எங்கள் காலேஜில் வந்து ஃபுட் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே நம்ம சொல்லிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அது நடக்காது, நம்ம கன்வீனியன்ஸ் இருக்க மாதிரி. டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ? ஐ திங்க் 15,000. அது வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து 9,200 ஃபார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், ஸோ வந்து 900. மற்றவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஓகே. சார், நீ எந்த இயர் படிக்கிறீங்க? நான் வந்து ட்ரிபிள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓகே. எங்கேருந்து வரீங்க? திருநெல்வேலி. நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபஸ்ட் இயர். நான் வந்துட்டு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஓகே. ஸோ பர்டிகுலர் எதனால் அந்த கேம்பஸ் சூஸ் பண்ணீங்க? இது சாய்ஸ் பில்டிங் வச்சது கிடச்சதுல. எங்கள் சார் இதை எடுக்க சொன்னாங்க, நல்லா எடுத்தேன். என்வாயன்மெண்ட் சுற்றி நல்லாயிருக்கும் சார், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் சார். ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஹாஸ்டலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். ஓகே. ஸோ ஓரளவு எல்லாருமே கவுன்சிலிங் வந்திருப்பீங்க, டிஎன்இ கரெக்ட்? கரெக்டாக சொல்லலாமா? கம்ஃபர்டபுளாக சொல்லுங்க, இல்லை வேண்டாம்? 158 சார். 190. 176 சார். ஓகே. இன்ட்ரெஸ்டிங். இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, இது குட் டிசிஷனாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை சார், நல்ல காலேஜாக தான் இருக்குது சார். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே, எப்பயுமே பேர்ட்ஸ். ஓகே. சுற்றி அனிமல்ஸ் நல்ல நேச்சராக இருக்கும் சார், ஃபுல்லாக பேர்ட்ஸு. அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு ரெய்னி சீசன் மாதிரியே இருக்கும் இந்த பிளேஸ் மட்டும் கோயம்புத்தூரில். ஓகே. ஸ்டாஃப் அண்ட் ஃபேக்கல்ட்டி டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சொல்லி தராங்க சார், எது டவுட்டு எது கேட்டாலுமே எல்லாமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா சூப்பராக சொல்லி தராங்க. ஓகே. ஸ்கூல்லே நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படும்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரிக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க? ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால், என்எஸ்எஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது சார் காலேஜில். நல்லாயிருக்கும் சார், கேம்பஸ் சூப்பராக இருக்கும். வீக்கெண்டில் என்ன பண்ணுவீங்க? கோயம்புத்தூர் வைப் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கும் சார். வீக்கெண்ட் போகலாமா? வெளியே அலோட் தானா? செகண்ட் இயர்லாம் ஃபர்ஸ்ட் இயரில் அலோட் கிடையாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் காலேஜில் அஃபோர்டபுளான ஃபீஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த காலேஜில் டியூஷன் ஃபீஸ் 14,900 சார்ஜ் பண்ணுறாங்க பெர் இயர். அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் 9,000 மட்டுமே சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. ஹாஸ்டல் ஃபீஸ் டெபாசிட் 7,000 ப்ளஸ் மந்த்லி 3,000ங்கிறது மெஸ் அண்ட் ஹாஸ்டலுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.5 லேக்கில் ரெசிடென்சியல் இந்த கேம்பஸ்லேயே ஸ்டே பண்ணி இந்த டிகிரி இங்கே இன்ஜினியரிங் படிச்சுக்க முடியும். அண்ட் பிளேஸ்மெண்ட்டை பார்க்கும்போது டீசெண்டான பிளேஸ்மெண்ட் இருக்குது. 30% 90% அப் டு 90% வரைக்கும் பிளேஸ்மெண்ட் இருக்க மாதிரி ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே அஃபிஷியல் டீட்டெயில் இல்லை, இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் இருந்து கிடச்ச டீட்டெயில்ஸ். அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் ரீச் பண்ண முடியல. ஃபஸ்ட் பேக்கேஜாக 18 LPயில் 2 ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆன மாதிரி சொல்லுங்க. இட்ஸ் நாட் அஃபிஷியல் டேட்டா. ஆவரேஜ் பேக்கேஜ் 3 to 4 LP இருக்குது. கோர் கம்பெனிஸை விசிட் பண்ணுறாங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் TCS, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட் மாதிரியான கம்பெனிஸ் பல்க் ரெக்ரூட்டராக இருக்காங்க. கேம்பஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். அந்த கேம்பஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 2007ல் பிஜி கோர்ஸ்க்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட கேம்பஸ். அதுக்கப்புறமா 2018 தான் யூஜி கோர்சஸ் அண்டர் கிராஜுவேஷனில் பிஇ பிடெக் கோர்சஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெட்வொர்க் நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ப்ரோஸ் சைடு பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டியோட டேக், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையோட டேரெக்டாக இன்டகிரேட்டடாக இருக்கக்கூடிய கேம்பஸ், ரீஜனல் கேம்பஸ். ஸோ அது ஒரு பவர்ஃபுல்லான வேல்யூ அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற டேக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பண்ணோம்னா இது நான் அட்டானமஸ் கேம்பஸ். ஸோ மோஸ்ட்லி அட்டானமஸ் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸ் அண்ட் கரிக்குலமை அப்படியே ஃபாலோ பண்ணினா டிகிரி சர்டிஃபிகேட் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம், ஃபீஸ் அஃபோர்டபுள் அண்ட் ஹாஸ்டல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் அதே சமயம் காம்படிஷன், ஸோ இந்த கேம்பஸ்க்கு காம்படிஷன் அதிகம். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் 175க்கு மேலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ஃபில்லிங்கில் இம்பார்ட்டண்ட்டாக வைக்கக்கூடிய கேம்பஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 440 காலேஜஸில் டாப் 50 கல்லூரிகள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 50ல் இந்த கல்லூரியும் இடம்பெறும். ஸோ அப்படி ஒரு இம்பார்ட்டண்டான கேம்பஸ் தான் இந்த கேம்பஸ். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கேம்பஸ் ஒய்ஃபை ஃப்ரீ கேம்பஸ் கிடையாது. லேபில் மட்டும் ஒய்ஃபை நெட்டும் இருக்குது, அங்கே உள்ள சிஸ்டம்க்கு மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் மொபைலுக்கு வந்து ஒய்ஃபை ஆக்சஸ் இல்லை. இது மலை அடிவாரத்தில் இருக்குது, பட் ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாமல், ஏன்னா இன்றைக்கி எல்லா ரிசோர்ஸுமே ஆன்லைன்லேயும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ ஆன்லைன் ரிசோர்ஸ் கிடைச்சா நம்ம ஓனாகவே நிறைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம், நிறைய டெவலப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இந்த கேம்பஸில் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மோஸ்ட்டாக விசிட் பண்ண நம்ம கேம்பஸ் எல்லாமே ஒய்ஃபை ஃப்ரீ கேம்பஸ் இருந்தது. இந்த கேம்பஸில் ஒய்ஃபை ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய காலேஜஸ் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் எந்த காலேஜ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஓகே, ஸோ இதில் நான் எதுவும் கவர் பண்ணாமல் விட்டுருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த காலேஜோடைய அலுமினி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸால் இந்த வீடியோ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வரேன். பாய், தேங்க்யூ சுமன். இந்த கிளைமேட், அந்த லேசான சாரல் எப்போவுமே ஜில்லுன்னு இருக்குது. இந்த கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த அட்மாஸ்பியரும் நல்லா இருக்குது. ஸோ சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சென்னை டிராஃபிக் அண்ட் பொல்யூஷன் அந்த வெயிலில் இங்கேருந்து இந்த கேம்பஸை விட்டு வெளியே போகிறதுக்கே மனசு இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த காலேஜ் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 6 காலேஜஸ், அது மண்டேவே வந்துட்டு லாஸ்ட்டு 3 டேஸில் 3 காலேஜை நான் கோயம்புத்தூரில் விசிட் பண்ணேன். அண்ட் ஸ்பெஷலாக கிரெடிட்ஸ் டு மிஸ்டர் நவீன் ப்ரோ. ஸோ நவீன் ப்ரோ தான் எனக்கு இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணார். எல்லா காலேஜுமே விசிட் பண்ணுறது 2 வீலரில் போனால் தான் முடியும் அப்படிங்கிறதுல கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. ஸோ ஃப்ரீ பைக். தேங்க்ஸ் நவீன் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.